நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடந்து இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். இந்த மீன ராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த 2026 ஃபெப்ரவரியில் என்னென்ன யோகங்கள் இருக்குது நம்ம பார்க்கலாம். யோகங்கள் என்ன எல்லா பாசிட்டிவே கிடையாது, நெகட்டிவ் கூட இருக்கும். இப்போ நாம் இந்த ராசியில் இருக்கிற வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி, சார் சாடை சாத்தி எப்படி எனக்கு பிரச்சனை கொடுக்குமா? பாருங்கள், சாடை சாத்தி விஷயத்துமே நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து சாடை சாத்திலே தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, சில பேர் வந்து தான் ஃபெயிலியராக இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் வந்து அஷ்டக வர்க்கத்தில், அது எல்லாமே பின்னாஷ்டக வர்க்கம்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க சேட்டர்னுக்கு இருக்கிற கம்மியான பாயிண்ட்ஸ். சேட்டர்ன் மார்க்கன் ஆகிருக்கணும். சேட்டர்ன் உங்களுக்கு யோகக்காரக பிளானட் ஆகிருக்கக்கூடாது. தசா ஸ்கீமில் சேட்டர்ன் இருக்கணும். இது எல்லாமே ரூல்ஸ் ஃபுல்ஃபில் ஆனால்தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ஒருவேளை இது ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னா கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பயம் இருந்தாலும் கூட நீங்கள் ஹனுமான் சாலிஸ் சொல்லலாம், நீங்கள் ஹனுமான் கோவிலுக்கு போகலாம், நிறையா ரெமிடிஸ் இருக்குது. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், இந்த ராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த ராசியாதிபதி வந்து சதுர்த்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம், வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் 7ஆம் அதிபதி வந்து 11th ஹவுஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கல்யாண யோகம் இருக்குது, திருமண யோகம் இருக்குது, நல்ல சம்பந்தம் ப்ரப்போசல் வர வாய்ப்பு இருக்குது. 6வது வீட்டில் இருக்கிற கேத்து கிரகத்தை நாம் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்காக வாய்ப்பு இருக்காது. ஜாக்கிரதை இருங்க. ஆனால் ஏதாவது ஒரு பாப கிரகம் 6வது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தால், காம்படிஷன்ஸில் இருந்தால், காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. 12th ஹவுஸில் இருக்கிற ராகு வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். வெளிநாட்டில் யார் யார் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, ஜாப் ஆகிருக்கலாம், எஜுகேஷன் ஆகிருக்கலாம், எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே நல்ல காம்பினேஷன்ஸ் இந்த மீனராசி இருக்கும்போது எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது வந்து கல்யாண விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இவருக்கு சக்ஸஸ் இருக்காது. எப்படின்னா டிலே ஆகும், நல்ல சம்மந்தம் வராது, வந்தாலும் கூட அது கல்யாணம் வர போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தசா ஸ்கீமில் உங்களுக்கு பாசிட்டிவான தசை வரதா கொஞ்சம் பாருங்கள். அங்கே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் சரியான டைமில் நடக்கும். நம்ம தசமஸ்தானத்தை ஃபைனலி அந்த கரியர் பற்றி நாம் பார்த்தா ரொம்ப நல்ல பொசிஷன் இருக்கிறதுனால யார் ஜாபில் ட்ரான்ஸ்ஃபரு பொசிஷனும் அது இல்லாமல் ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல டைம், கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அது இல்லாமல் கரியரில் வந்து சடன் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபெப்ரவரி மாதத்தில், ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ்ஸு. சில பேர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, அவருக்கு வந்து சார் எனக்கு இன்னும் ரெஸ்பான்ஸ் வரலன்னு கேட்பாங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக அவருக்கு அந்த சான்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே மீனராசி இருக்குது, ரொம்ப நல்லது. வணக்கம், நன்றி. இனி வரைக்கும் வந்து நாம் ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி,
ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு பாருங்கள். அங்கே வந்து லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம், பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது. கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீங்கன்னா நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.